ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம வீட்டில் மாட்டு பொங்கல் பற்றி ஒரு சின்ன வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. மாடு வளர்க்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வருஷம் வந்து நம்ம எப்படியெல்லாம் மாட்டு பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ மூலிமா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. காலையில் எந்திரிச்சதையும் பால் கறந்துட்டு மாட்டை கொண்டு போய் மேய்ச்சலுக்கு கட்டிடுவோங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மாட்டுக்கு வவுறு குறையாமல் வச்சுக்கணும். வயிற்றுக்கு மேய்ச்சி தீனி போட்டு தண்ணிக்கு விடணுங்க. கொண்டு போய் காலையில் மேய்ச்சக்காட்டில் கட்டிட்டோம். 12 மணிக்காட்டம் தான் பிடிச்சிட்டு வந்து நல்லா சுத்தமாக குளிச்சு விட்டு, சாணி எல்லாம் இருந்துச்சுங்க, நல்லா சுத்தமாக குளிச்சு விட்டு, சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு விட்டுட்டு, அந்த ஈரம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிப்போம். நான் வந்து இது 3வது, எனக்கு இது 4வது மாட்டு பொங்கலுங்க. எனக்கு இது நான் ஃபஸ்ட்டு மாட்டு பொங்கல் கொண்டு வரும்போதே எனக்கு வந்து 2, 3 மாடு வச்சுருந்தேங்க. தடவை வந்து மஞ்சள் பெயிண்ட் அடித்தேன், அப்புறம் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்தேன், இப்போ வந்து சிவப்பு கலர் பெயிண்ட் அடிக்கிறேங்க. அந்த குளிச்சு விட்டு ஈரத்துலேயே சந்தனம் குங்குமம் வச்சு விட்டோம் அப்படின்னா அது நல்லா பிடிச்சிக்கிறோம். அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா அந்த பொட்டு பிடிக்காதுங்க. அதனால் ஈரத்துலேயே பொட்டு வச்சு விட்டோம். கொம்பெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் அந்த கொம்புக்கு வந்து பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் சிவப்பு கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அடிச்சிட்ருக்கோங்க. நம்ம கன்றுக்குட்டி வந்து கொஞ்சம் பயப்பட்டாங்க. இப்போ நம்ம கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து சும்மா தான் இருந்தாங்க, வெறும் கன்றுக்குட்டியாக தான் இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து அம்மாவும் பொண்ணும் பையனுமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. போன வருஷம் என்கிட்ட எத்தனை மாடு இருந்துச்சு அப்படின்னா 3 மாடு தான் வச்சுருந்தேன். இந்த கன்றுக்குட்டி, ஒரு செவல, அப்புறம் இன்னொரு மாடு, இந்த 3 மாடு தான் வச்சுருந்தேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து 7 மாடு இருக்குது. எல்லாமே பொங்கலுக்கு அப்புறம் வாங்கின மாடுக தான். நாங்கள் வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து பொங்க வைக்க மாட்டோங்க. அது வந்து எங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சடங்குன்னு சொல்லுவாங்க. மாட்டுக்கு வந்து பொங்க வைக்க மாட்டோம். தேங்காய் பழம் வச்சு அபிஷேகம் பண்ண மாட்டோம். மற்றபடி சூடம்பத்தி பொருத்தி கும்பிடுவோங்க. தோட்டத்தில் பொங்க வைக்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. தோட்டம் வந்து நமக்கு சொந்த தோட்டம் கிடையாதுங்க, குத்தகை தோட்டம் தான். நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். சொந்த தோட்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த சொந்த தோட்டத்தில் பொங்க வச்சு சாமி கும்பிட்லாம். நமக்கு சொந்த தோட்டம் இல்லைல்ல, அதனால் நாங்கள் எங்களை வந்து மாட்டுக்கு பொங்க வைக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு சாஸ்திரமா என்னென்னமோ சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் மாட்டுக்கு பொங்க வைக்கிறது இல்லை. சரி, அவங்க சொல்கிறாங்களோ நம்ம கேட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த வருஷமே நாங்கள் வந்து மாட்டுக்கு பொங்க வச்சதே இல்லைங்க. இப்போ திடீர்னு வந்து ஏதாவது கும்பிட போய் ஏதாவது ஒன்று அப்படின்னா வேணாம், அப்படி எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நாங்களும் பொங்க வைக்கிறதில்ல. மாடுகளை நல்லா குளிப்பாட்டி தீனி போட்டு விட்டு பொட்டு வச்சு விட்டு, பொழுதோட சாயங்காலம் நேரம் பார்த்திங்கன்னா நல்லா சாம்பிராணி போட்டு சூடம்பத்தி காமிச்சு கைப்பிடிக்கிற கவுரு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டு அவ்வளோதான். அந்த மாட்டு பொங்கலை அவ்வளோதான் நாங்கள் கொண்டாடுவோம். பொங்கல்லாம் வைக்கவே மாட்டோம் நாங்கள். இந்த கன்றுக்குட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எந்தெந்த மாடு புதுசாக இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கருப்பு மாடு ஒன்று, அப்புறம் ஒரு குள்ளி மாடு கெடேரி கன்று போட்டு குட்டி போட்ட மாடு ஒன்று, அப்புறம் 3வதா காளங்கன்றுக்குட்டி போட்ட மாடுங்க. அந்த 3 மாடும் வந்து மொத்தத்துக்கு 4 உருப்படி இந்த வருஷம் வந்து நம்மக்கிட்ட புதுசாக வந்திருக்கு பொங்கல் கொண்டாடுறதுக்காக. ரொம்பவே சந்தோஷம். இவ்வளோ மாடு இருந்தாலும் எனக்கு போதுங்க. இதை விட கூடவும் வேணாம், இதோட குறையவும் வேணாங்க. அடுத்த வருஷமும் இவ்வளோ மாடு எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் கடவுளை வேண்டிக்கிட்டேன். எங்களை வாழ வைக்கிற தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ மூலிமா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே தின்னுட்டு தூங்கிட்டு தான் இருந்தேன் நானெல்லாம். என்னைய வந்து நம்மளும் சம்பாதிக்கணும், நம்மளும் வந்து சம்பாதிச்சா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஆறுதல். ஒரு மாடு வந்ததே முதல்ல ஒரு மாடு வாங்கினேன், இந்த செம்பட்டை மாடு. அப்புறம் அந்த மாடு வந்த நேரம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய மாடு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து 4, 5 மாடு இருந்துச்சு. போன வருஷம் தான் 3 மாடு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 7 மாடு இருக்குங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரியே இருக்கணும் அப்படின்ட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிட்டேன். இந்த மாடு வந்து எங்கள் நாத்தனார்ட்ட வாங்கின மாடுங்க. இந்த மாடு என்னை வாழ வைத்த தெய்வங்களில் இது 2 ரொம்பவே முக்கியமானதுங்க. எல்லா பொங்கலுக்கும் இந்த 2 மாடு அந்த கன்றுக்குட்டி என்கிட்ட இருக்குங்க. நான் விற்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுல இந்த 3 ஒன்றுங்க. மற்ற மாடுகள்லாம் வந்து அடுத்த வருஷம் இருக்குமா இல்லை விற்றுருவானா அப்படின்னு எனக்கே தெரியாதுங்க. ஆனால் இந்த செவல மாடு வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம், மகாலட்சுமி ஆட்டன்னு நான் சொல்லுவேங்க.
அது இதுவரைக்கும் போட்டது எல்லாமே கெடேரி கண்ணா தாங்க போட்டுட்ருக்கு. ஒரு கண்ணு மட்டும் தவந்துருச்சுங்க. இந்த தடவையும் கண்ணு போடுற மாரி இருக்கு. எப்படியும் ஒரு 40, 50 நாள்ல கன்னுக்குட்டி போட்டுரும்னு நெனைக்கிறேங்க. நல்லபடியா கன்னுக்குட்டி போட்டுட்டா போதுங்க. இவங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு எனக்கும் தெரியலங்க. வாங்கிட்டு வரும்போது 2 ஈத்துன்னு சொல்லி சொன்னாங்க. நம்மகிட்ட வந்து 3 ஈத்து போட்டுட்டாங்க. எத்தனை ஈத்தா இருந்தாலும் இந்த மாட்ட நம்ம விற்க போறதில்லங்க. நம்மகிட்டயே தான் இருக்கும். அப்புறம் பொழுதோட பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு சூடம்பத்தி காமிச்சுட்டு சாம்பிராணி புகை போட்டிருந்தாங்க. பெரிய கார சட்டியில சாம்பிராணி புகை போட்டு மாடுகளுக்கு எல்லாம் காமிச்சுட்டு, சூடம்பத்தி பொருத்திட்டு, கைப்பிடி 2 கவுர வச்சு, அதுக்கு பூ வச்சு, கரும்பு 3 கட்டி சாமி கும்பிட்டுட்டோங்க. அவ்வளோதாங்க எங்க மாட்டு பொங்க. அதுக்கு மேல எல்லாம் நம்ம சொந்த தோட்டம் இல்லைல்ல. அதனால நம்ம தோட்டத்தில பொங்க வைக்கல. தோட்டத்துக்காரவங்க பொங்க வச்சுட்டாங்க. நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நம்ம மாட்டுக்கு பொங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க பொங்க வைக்கல. போன வருஷம் என்கிட்ட 3 மாடு தான் இருந்துச்சு. இந்த வருஷம் கடவுள் புண்ணியத்தில இவ்வளோ மாடு குடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நெறைய புது புது நண்பர்கள் எல்லாம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு குடுங்க. நன்றி, வணக்கம்.